நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதா. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டு நல்லவா அவரை துதிக்கலாமா. எழுந்தருளும் தெய்வா எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், மனச சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும், சபைக்கு தாசையாக இப்போ எழுந்தருளும், சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும், நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவர், நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பர், தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவே, அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே, சபைக்கு தயை செய்யும் காலம் வந்ததே, எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், மனுஷ சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 33வது அதிகாரம் வசனங்கள் 10. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு முந்தின வருஷத்திலே தேசம் துக்கித்து ஆய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகி இருக்கிறது. இப்பொழுது எழுந்தருவேன். அன்பானவர்களே, கர்த்தரன் நம்மள்கிட்ட தான் சொல்கிறார், நீ வாடி போயிருக்கிறியா, துக்கிச்சு ஆய்த்திருக்கிறியா, வெட்கப்பட்டு வனாந்திரத்துக்கு ஒப்பா இருக்கிறியா, இப்பொழுது நான் எழுந்தருவேன் என் மகளே, உனக்கு ஒத்தாசையாக நான் எழுந்தருளுவேன் என்று சொல்கிறார். பயப்பட்டு ஆண்டவரை வெட்கி அவமானப்பட்டு வேதனையோடு தாய்த்து இருக்கிற வனாந்திரத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்ல, நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியா மகளே, நான் உனக்காக எழுந்தருள்வேன் என்று சொல்லி பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு எழுந்தருளுகிறார். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் விளைவினங்களை மாற்ற கர்த்தர் இன்று எழுந்தால் நம்புறீங்களா? இன்றைக்கு இந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதலே மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றியப்பா. இப்பொழுதும் வெட்கி விடாய்த்து போய் வனாந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நீ எழுந்தருளுவீராக. இப்பொழுது அவளுடைய வெட்கத்தை, நிந்தனை, அவமானத்தை மாற்ற முடியாது விடாய்த்த அவர்களை ஆண்டவரே நீ தாகமாய் இருக்கிறவர்களை நிரப்பும்படியாய், வனாந்திரத்தில் இருக்கிறவர்களை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் இப்பொழுது எழுந்தருள்வீரா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது எழுந்தருள்வீராக, நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த ரொக்களை மூடி மறைச்சு சகல துதி கனம் வல்லமை பலன ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.